அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. இந்த காலகட்டத்தில் உங்கள் 7ஆம் வீட்டை ஆளும் சூரியன் குடும்பம் மற்றும் பேச்சின் 2வது வீட்டிற்கு மாறுவதால் தொழில் மற்றும் தனிப்பட்ட துறைகளில் கலவையான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். தொழில்முறை வாழ்க்கை வளர்ச்சியை அனுபவிக்கும் பொழுது தனிப்பட்ட உறவுகளில் மோதல்கள் ஏற்படலாம். உங்களின் அதிகாரப்பூர்வமான அணுகுமுறையானது சக ஊழியர்களிடமோ அல்லது மூத்தவர்களிடமோ நல்ல வரவேற்பை பெறாமல் இருக்கலாம். இது அதிக நம்பிக்கையின் காரணமாக இடமாற்றத்திற்கு வழிவகுக்கும். இது நீண்டகால இடையூறாக இருக்கலாம். தெளிவான தொடர்பு முக்கியமானது. குறிப்பாக குடும்ப வணிகங்களில் காதல் வாழ்க்கை மெதுவாக இருக்கலாம். விரக்தியையும் சாத்தியமான சிக்கலையும் ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்துடன் நல்லா பழகுவீங்க. அவர்கள் உங்களையும் உங்கள் முடிவுகளையும் எண்ணங்களையும் மதிப்பாங்க. இந்த சூரிய காரகத்தின் சஞ்சரிக்கும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க. உங்கள் மனைவியுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் கூட்டு சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். இது மிகவும் லாபகரமாக மாறும். தனிமையில் இருந்தால் உங்களின் சாத்தியமான கூட்டாளியாக இருக்கும் ஒரு வெளிநாட்டு நபரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் திருமண பேச்சுகள் முன்னேற்றம் காணும். உங்கள் சொத்துக்கள் அதிகரிக்கும். பெண்கள் தேதிகளில் அல்லது முக்கியமான கூட்டங்களில் சிவப்பு உதட்டு சாயம் அடையலாம். சிவப்பு நிறத்தை அணிவது இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க போகுதுங்க. முக்கிய குடும்ப முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் குடும்ப பயணம் மற்றும் ஒன்று கூடல்களை செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சஞ்சரிக்கும் போது சூரியனின் தாக்கம் சாதாரணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் சொந்த மக்கள் உங்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம். கவனமாக இருக்கணும். மாணவர்கள் போட்டியில் நல்ல வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்கணும். தந்தை வழி சொத்து சம்பந்தமாக விஷயங்கள்லாம் தீரும். கும்பராசிக்காரங்களுக்கு சூரியன் உங்கள் 7வது வீட்டின் அதிபதி மற்றும் இந்த பயிற்சியின் போது 2ஆம் வீட்டில் அமர்வார். உங்கள் வணிக கூட்டாளருடன் பிரச்சனையை குறிக்குது. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா நண்பர்கள் மூலம் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் மனைவியுடன் சாதகமான உறவை பேண முடியாத நிலையில் இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது. இந்த காலகட்டத்தில் வேலை அழுத்தம்
மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை போன்ற பல தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் வேலையில் திடீர் மாற்றம் மற்றும் சக ஊழியர்களும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வியாபாரம் தொடர்பாக உங்கள் போட்டியாளரிடமிருந்து அதிக போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதனுடன் உங்கள் வணிகம் தொடர்பான பதட்டம் அதிகரிக்க வாய்ப்பெலாம் இருக்குது. மீனராசியில் சூரியன் பயிற்சி போது நீங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. இது உங்கள் கவலைகளை அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மற்றும் உங்கள் நண்பர் பணத்தை உங்களுக்கு திருப்பி தராமல் போகலாம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவில் புரிதல் இல்லாமல் இணக்கம் இல்லாமல் போவான். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பல வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் மற்றும் உங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். நிதி நிலைமையெல்லாம் மேம்படும். அதிர்ஷ்டம் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள்லாம் வரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதும் நியாயமான அளவு ஆதாயங்களை கொடுக்கலாம். இந்த மாதத்திலிருந்து கடனை திருப்பி செலுத்து திறனெல்லாம் கூடும். தந்தை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களும் சாத்தியமாகும். குழந்தைகள் மற்றும் கல்விக்காக செலவு இருக்கலாம். பணம் மற்றும் பணமில்லாத செல்வத்தை நல்ல அளவில் குவிக்கும் வாய்ப்பையும் பெறலாம். அரசாங்க வரிகள், கடமைகள் மற்றும் பிற கொடுப்பனவுகள் தொடர்பான செலவுகள் இந்த மாதத்தில் நிகழலாம். ரியல் எஸ்டேட் விஷயங்களில் பாராட்டு மற்றும் ஆதாயங்கள் கூட எதிர்பார்க்கப்படுது. இந்த மாத தொடக்கத்தில் இருந்து தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும். செலவுகள் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தன்னலத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஒட்டுமொத்த நிதி வரவு மிகவும் நல்லா இருக்கும். நீங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களுக்காகவும் செலவிடலாம். உடனடி நோக்கங்களுக்காக செலவழிப்பதை விட நீண்டகால முதலீடுகளுக்கு தொடர்ந்து செலவழிங்க. ஒரு சிலர் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் செலவிடலாம். பொழுதுபோக்கு மற்றும் வாகனங்கள் மூலம் சுகபோகங்களையும் ஆடம்பரங்களையும் தொடர்ந்து அனுபவிக்கலாம். மற்றும் இந்த மாதத்தில் இது போன்ற விஷயங்களையும் செலவிடலாம். இந்த மாதத்தில் பணியிடத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். இந்த மாதத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கப்படுது. புதிய கற்றல் வாய்ப்புகள் வரும். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்க்கும். இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிங்க வழிகாட்டுதல் நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களில் சிலர் இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் தங்கள் தொழிலில் மாற்றம் காணலாம். பணியிடத்தில் பணிகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்கணும். இருப்பினும் சில பேர் கடினமாக உழைக்கிறாங்க. இருந்தாலும் தொழிலில் அங்கீகாரம் கிடைக்காம போகுது. பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க. உங்களுக்கு சில சமயங்களில் எதிர்பார்த்த பதவியும் அடையலாம். எதிரிகள் போட்டியாளர்கள் மீது வெற்றியை பெறுவதற்கு நல்ல தலைமைத்துவ திறனை வெளிக்கொணர முதலாளி வழிகாட்டுவார். சிலர் தங்கள் தொழில்சார் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வெளிநாடுக்கு செல்லலாம். திட்டவட்டமான பண வெகுமதிகள் எதிர்பார்க்கப்படுது. உங்களது அறிவுத்திறனும் சாதுரியமாகவும் உன்னதமாகவும் இருக்கும். குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களும் எச்சரிக்கையுடன் தொடர்ந்து பழகணும். கும்பராசியை சேர்ந்த சில தொழில் வல்லுநர்கள் ஒரு மாற்றமான காலகட்டத்தை கடக்கக்கூடும். கடந்த கால பாடங்கள் தொழில்முறை இடத்தில் கடினமான சூழ்நிலைகளை கையாளுவதில் பயனுள்ளதாக இருக்கும். தவறான தொடர்பு காரணமாக பங்குதாரர்கள் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம். ஊழியர்களின் நல்ல ஆதரவு எதிர்பார்க்கப்படுது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பெண் கூட்டாளிகள் ஆதாயம் பெறலாம். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் மாற்றம் காண்பாங்க. போட்டியிடும் தொழில் வல்லுநர்கள் மீது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுக்கு வழிகாட்டுதல் இந்த மாதம் சாத்தியமாகும். கற்பித்தல், மருத்துவம், நிதி மற்றும் ஆலோசனை துறைகளில் ஈடுபட்டுள்ளவங்க நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படலாம். இந்த மாதம் நீங்கள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை சரி செய்யலாம். வியாபாரத்திற்கு வெளியே உள்ள சூழல் திடீரென்று சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் ஒட்டுமொத்த வருமான ஓட்டம் நல்லா இருக்கும். வணிகத்தை மாற்றும் செயல்பாட்டில் வழிகாட்டிகள் ஆலோசகர்களாக முக்கிய பங்கு வகிப்பாங்க. வடிவமைக்கப்பட்ட வணிக உத்திகளை உன்னிப்பாக செயல்படுவதன் மூலம் நிதி செழிப்பு மற்றும் வருவாய் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களும் வருமானமும் பெருகும். புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கலாம். வியாபாரத்தில் சிறந்த வருமானம் தரக்கூடிய மாற்று முதலீட்டு வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திக்கலாம். வியாபார விஷயங்களில் பங்குதாரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வியாபார முன்னேற்றம் குறித்து ஒட்டுமொத்த திருப்தியையும் கூட நீங்கள் இவ்வியாபார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஓம் மண்டாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க.
இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சூரிய பெயர்ச்சி பலன்கள் கும்பராசியை பற்றி தான்.